மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எம்பி திருச்சி சிவாவின் வீடு முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். காமராசர் குறித்து அவர் பேசியிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினர் அவருடைய வீடை முற்றுகையிட முயன்றனர். தற்பொழுது அவர்களை கைது செய்திருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், கள தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌதமி. சென்னை பெரம்பூர் பகுதியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற திருச்சி சிவா எம்பி காமராஜர் மின்சார தட்டுப்பாடு என்ற தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டங்களை நடத்தினார். ஆனால் காமராஜருக்கு ஏசி இல்லை என்றால் உடலில் அழைத்து வந்துவிடும், அதற்காக அவர் தங்கும் அனைத்து பயண வீடுகளிலும் குளிர்சாதன வசதியை உத்தரவிட்டார். இந்த பேச்சானது சர்ச்சைக்குரிய பேச்சானது பலரும் காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். நேற்றே காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை ஜோதிமணி, திருச்சி வேல்சாமி உள்ளிட்டோர் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் 30க்கும் மேற்பட்டோர் திருச்சி நீதிமன்ற வளாகம் எதிரே வஉசி சிலை முன்பு நின்று எம்பி திருச்சி சிவாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக சென்று திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிட முயற்சித்தனர். அப்போது காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்தனர். இதனால் அப்போது பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.